அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள், இந்த வீடியோ முழுக்க முழுக்க யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு. கடந்த 2 வாரமா யூனிக் எக்ஸ்போர்ட் எம்டி அக்யூஸ் நம்பர் 1 நவீன் அனைத்து லீடர்கிட்டையும் அவங்கவுங்க அக்கௌண்ட் சரி பண்ணி சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுல நேர்மையா இருக்கிற லீடர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க அக்கௌண்ட் சரி பண்ணி சப்மிட் பண்ணல, ஆனா பிரசன்ட் பண்ணியாச்சு, எடுத்து சொல்லியாச்சு. கொஞ்சம் பேர் இன்னும் போடல. அதுக்கிடையில 24th அவங்க ஒரு ஜெனரல் ஆன ஒரு மீட்டிங் பாதிக்கப்பட்டவர்கிட்ட வைக்கிறதுக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் கோட் வந்ததுனால அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இருப்பினும் யூனிக் எக்ஸ்போர்ட் அக்யூஸ் நம்பர் 1 நவீன் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, லீடர்ஸ் கிட்ட சரி கணக்கெல்லாம் இருக்கட்டும், நம்ம எகைன் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அன்ட்டு மக்களுக்கு திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு உள்ள ஒரு ஐடியா வச்சிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு 2-3 லீடர் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணதுல அதே தான் எனக்கும் கிடைச்சது. மீண்டும் மீண்டும் மக்களை முட்டாள் பண்ணிட்டு இருக்காரு அக்யூஸ் நம்பர் 1. இதுக்கு ஒரே ஒரு வழி, முத்துசெல்வம் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற முத்துசெல்வம், உங்ககிட்ட நான் முதல்லயே சொன்னேன், அக்டோபர் 3 நேரடியாக சொன்னேன், முத்துசெல்வம் நீங்க அப்ரூவர் ஆகுங்க, இதுக்கெல்லாம் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அந்த டைம்ல நீங்க என்ன சொன்னீங்க, சார் இந்த மாதிரி ஓபன் சர்ஜரி பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்பவும் நான் சொன்னேன், நீங்க என்ன சிக்கா இருந்தாலும் கவர்மெண்ட் உங்களை பார்த்துக்கும், நீங்க அப்ரூவர் ஆகுங்க அப்படின்னு. ஆனா நீங்க ஆகல. அதுக்கு அடுத்தது நவம்பர் 26 டெலிபோன்ல சொன்னேன் உங்ககிட்ட, முத்துசெல்வம் அப்ரூவர் ஆகுங்க, மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நவீன் அண்ட் டீம் ரொம்ப ஏமாத்திட்டு இருக்காங்க, நீங்களும் அதுல ஒன் ஆஃப் த விக்டிம் தான், ஒரு அக்யூஸ் நம்பர் 2ல வருவீங்க, அப்ரூவர் ஆகுங்க அப்படின்னு. ஆனா நீங்க அப்பவும் ஆகல. இப்ப உங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு நீங்க சர்வலன்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு உள்ளதும் உங்களுக்கு தெரியும். எத்தனை லீடர்ஸ் போலீஸ் லா அண்ட் ஆர்டர்ஸ்ல சர்வலன்ஸ்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தயவு செய்து இந்த கேஸ் ஆர்கனைசரா இருக்கிற நான் உங்கள்கிட்ட அகைன் ரிக்வெஸ்ட் பண்றேன், மிஸ்டர் முத்துசெல்வம், நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆகல, ஏன்னா 13 வருஷத்திலேயே வந்துட்டீங்க. இருந்தாலும் அந்த பட்டாளத்துடைய அந்த தன்மையை வச்சு நான் சொல்றேன், தயவு செய்து இம்மீடியட்லி நீங்க அப்ரூவர் ஆகுங்க, ஈரோடு EOWல சரண்டர் ஆகுங்க, சரண்டர் ஆகி அப்ரூவர் ஆகுங்க. அது உங்களுக்கு ஃபியூச்சருக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இல்லாட்டி நீங்க வாழ்க்கை பூரா கம்பேர் பண்ண வேண்டி வரும் நவீன் குமார் கூட. அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. எத்தனை மக்கள் உங்களால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை நாளைக்கு தான் இந்த அந்த மறைமுகமா இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு இருப்பீங்க நீங்க? லோன் ஆர்டர்ஸ் விட்டுருமா அவங்கள? அப்ரூவர் ஆயாச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கு உங்களுக்கு. இல்லாட்டி என்னெல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சுங்க. இப்ப நவீன் குமார் என்ன நினைப்பாரு, சரி 2வது பிசினஸ் பண்ணி உங்களால நினைச்சும் கூட பண்ண முடியாது. இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்னால இப்ப வரை எந்த அறிவில் 4 பேர் இறந்திருக்காங்க. 3 பேர் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஒருத்தர் சிவிலியன். இப்ப இந்த கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு EOWல, ஈரோடு EOWல. அதுல கொஞ்சம் ஸ்பீட் ஆனதுக்கு அப்புறம், அது எப்போ நான் கொஞ்சம் டைம் கிடைக்குதோ, அந்த 4 பேரும் கேஸ் யூனிக் எக்ஸ்போர்ட்னால் இறக்கப்பட்டாங்க அப்படின்னு கேஸ் நவீன் மேல சார்ஜ் பண்ணுவோம். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அந்த 4 பேரும் என்ன பார்த்துட்டு போயிருக்காங்க.
ஒரு கேஸ் மட்டும் இல்ல உங்களது, ஏமாத்தின மணி ஸ்கேம், ஏமாத்தின ஃபார்ச்சரி மட்டும் இல்ல, இனி அந்த மர்டர் சம்பந்தமா, அந்த இறப்பு சம்பந்தமா அடுத்த கேஸ் உங்க மேல சார்ஜ் ஆகும். விடமாட்டேன் நான், புரிஞ்சுங்க. அதனால நீங்க என்ன அக்கௌண்ட் பண்றீங்களோ, ஏது அக்கௌண்ட் பண்றீங்களோ, லீடர்மார் வர்றாங்களோ இல்லையோ, இந்த மெயின் டைம்ல சரியான ஒரு முடிவு எடுத்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க தப்பிக்கவே முடியாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நவீன்குமார் அடக்கம் 2500 ரூபாய் நான் வாங்கினாமா, ஆயிரக்கணக்கில் கோடியை ஏமாத்திட்டு நீ எனக்கு வந்துட்டு கைட்லைன் கொடுக்குற இல்ல. அந்த அறிவு ஜீவிகள் ஒண்ணு புரிஞ்சுங்க. நான் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பல வருஷங்களா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் வந்துட்டு என் தனி ஒரு மனுஷன் சர்வீஸ் பண்ண முடியாது. வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும், ஸ்டேஷனரி வேணும், இதெல்லாம் வேணும். அதனால எகைன் சொல்ற பாருங்க, 2500 ரூபாய் யாருக்கு கொடுக்க முடியுமோ அவங்க எங்கிட்ட வாங்க. அவங்க சூழ்நிலை கொடுக்க முடியாது அப்படின்னா நாங்களே அந்த பொறுப்பு எடுத்துக்குவோம். இதுதான் எந்த ஸ்டேட்டஸ். இஓடபிள்யூ இருந்தாலும், லோன் டாலர்ஸா இருந்தாலும் அவரும் சம்பளம் வாங்கிட்டு தான் இது பண்ண முடியும். நம்ம மாதிரி பொதுமக்கள் கொடுக்கிற டாக்ஸ்ல சம்பளம் வாங்கிட்டு தான் அவங்க வேலை பண்ண முடியும். அப்ப நான் வேலை பண்றது எந்த அளவுக்கு மீறி இருந்தா நான் பணம் வாங்கித்தான் ஆகணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க, அதுல அதிகமா இருந்தா பாதிக்கப்பட்டவருக்கு நான் கொடுப்பேன். அதுதான் எனக்கு ஸ்டேட்டஸ். அதனால நவீனோ, அது கூட ஒருத்தர் கஜேந்திரன் யூடியூபர் 2500 வாங்கி கோடி வாங்கி அகைன் சொல்றேனே. அந்த கஜேந்திரனை பத்தி ஒரு விஷயம் நான் இந்த டைம்ல அது சொல்றது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங் போடும்போது இந்த மாதிரி யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்ட எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் சர்வீஸ் பர்சன் அண்ட் குடும்பத்திற்கு வேண்டி நம்ம ஹெல்ப் பண்ணோம்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட்ல வேண்டாம்னு சொன்னது மல்டி டாக் யூடியூப் நடத்தும் கஜேந்திரன். என்ன சொன்னார் அப்படின்னா, சார் இந்த மாதிரி அவங்க எல்லாம் பணம் ஆசை பிடிச்சு போட்டது, அதனால இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்போ அதுல சிலர் சப்போர்ட் பண்ணாங்க, சிலர் வேண்டாம் சொன்னாங்க. கடைசி கருத்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உள்ள முடிவு எடுத்தோம். எதனால? எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் சர்வீஸ் பர்சன். இந்த ஜென்டில்மேன் கஜேந்திரன் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தது. அதே கஜேந்திரன் 2 நாள் முடிஞ்சு எனக்கு தனிப்பட்ட முறையில போன் பண்ணார். சார் ஒரு விஷயம் இருக்கு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. என்னப்பா சொல்லப்பா அப்படின்னு. சார் நான் அருத்ரா கோல்டுல 5 லட்சமோ 15 லட்சமோ போட்டேன். அருத்ரா கோல்டு நீங்க கேஸ் எடுங்க. ஏப்பா நேத்தான நீ சொன்ன என்னமோ ஆசையா போட்டாங்க. இல்ல சார் அப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு. சரி, அருத்ரா கோல்டுல எத்தனை பேரு எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்வீஸ் பர்சன்? அது தெரியல சார், நான் இருக்கேன் அப்படின்னு. இது ஒருத்தருக்காக எல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார் நீங்க யூனிக் எக்ஸ்போர்ட் எடுத்து, யூனிக் எக்ஸ்போர்ட்ல 99% எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் சர்வீஸ் பர்சன், அதனால எடுத்திருக்கேன். இல்ல சார் இது எடுங்க அப்படின்னு. எடுக்கல. அதனால அந்த டிசம்பர் 7ஆம் தேதி நடந்த ப்ரொடெஸ்டுக்கு அவர் வரல. ஆனா அருத்ராவுல பப்ளிக்ஸ் வந்திருந்தாங்க. கமிஷனர் அவங்களை வார்ன் பண்ணாங்க, இந்த மாதிரி இது எக்ஸ் சர்வீஸ்மேன் நீங்க இருக்கக்கூடாது. அப்ப கமிஷனர்கிட்ட நான் பேசினேன், சார் பப்ளிக்கா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர் அவங்க இங்க இருக்கட்டும், ஐஜி கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்படி அவங்க பிரச்சனையும் மீட்டிங்ல ஐஜி கிட்டையும் எஸ்பி கிட்டையும் பேசப்பட்டது. அதோட ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த கஜேந்திரன் இப்போ யூனிக் எக்ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உள்ள யூடியூப் பண்ணியாச்சுன்னா அது முழுக்க முழுக்க பொய். ஏன்னா அவருடைய பேரே மல்டி டாக் அப்படிங்கிற அந்த மீனிங் என்னன்னா கோசிப் அப்படின்னு வரும் இங்கிலீஷ்ல. தமிழ்ல வீண் பேச்சு, கிசு கிசு அப்படின்னு வரும். தெரிஞ்சு போட்டாரா தெரியாத போட்டாரா அவரை யூடியூப்ல பேருன்னு தெரியல. மல்டி டாக்னா நீங்க போய் டிக்ஷனரி நிகழ்வுல பாருங்க, கோசிப் அப்படின்னு வரும். அவருடைய யூடியூப்ல ஒரே ஒரு குவாலிட்டி என்னன்னா, சிலரை பத்தி புகழ்த்தி பேசுறதும் சிலரை பத்தி மிக கேவலமாக பேசுறதும். அவருடைய மெட்டீரியலே இருக்காது. அவருக்கு எப்படி மெட்டீரியலா இருக்கும்? அவர் பார்க்கறது ஃபுட் கார்பரேஷன் இந்தியாவோட செக்யூரிட்டி. அவர்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கும்? ஒரு மெட்டீரியல் இருக்காது.
அதாவது டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் வர்றது முன்னால அவரை சப்ஸ்கிரைபர் எவ்வளவு இருந்தாங்க, இப்ப எவ்வளவு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷனோட யூடியூபரா இருக்கும்போது அவருக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, அவ்வளவா சரி. அதல்லாத அவருக்கு ஒரு குவாலிட்டியும் கிடையாது. யூனிக் எக்ஸ்போர்ட்டை பத்தி பேசுறதுக்குள்ள அந்த அர்ஹதையும் அவருக்கு இல்லை. ஏன்னா யூனிக் எக்ஸ்போர்ட்டை எடுக்க கூடாதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆளே அவர் தான். அதனால மக்கள் புரிஞ்சுக்கணும், எது உண்மையோ அதுதான் உண்மை. நீங்க ஏது யூடியூப் பார்க்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் மை பிளட் குரூப் இஸ் இஎஸ்எம் பாசிட்டிவ். அந்த பேரே அப்படி இருக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனோட பிளட் குரூப் அப்படின்னு இருக்கும். இந்த மல்டி டாக் அப்படி இப்படி கோசிப்பு, வீண் பேச்சு இதெல்லாம் இருக்காது. அதுல எது தேவையோ அதுதான் தேவை. ஓகே, இது எகைன் யூனிக் எக்ஸ்போர்ட் சார்ந்த மிஸ்டர் முத்துசெல்வம், தயவு செய்து நீங்க EODOWல அப்ரூவர் ஆகுங்க. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ லா அண்ட் ஆர்டர் சர்வலன்ஸ்ல இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நிறைய விஷயங்கள் நான் யூடியூப்ல சொல்ல முடியாது, அந்த ஒரு சூழ்நிலை. நிறைய லீடர்ஸ், ரொம்ப ஹானஸ்டி அண்ட் பர்ஃபெக்டா இருக்கிற லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க பணம் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காங்க. ரொம்ப லீடர்ஸ் சீன்லயே வராத, அவ்வளவு அதிகமா ஏமாத்தி வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு சீன்லயே வராத இருக்கு. இவங்க எல்லாரையும் கொண்டு வரணும். அதுக்காக பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு வழி, ஈரோடு EOW. நேரடியாகவே அங்க போகலாம், இல்ல டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் பிரசிடென்ட் எம் பழனி ஈரோடு எங்களை அணுகி நாங்க எல்லா டீட்டெயில் எடுத்து இங்கிருந்தே தமிழ்ல டைப் பண்ணி அப்படியும் அனுப்புவோம். உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி சௌகரியம். நீங்க தனியா போனா உள்ள பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க எங்களை கிட்ட கேட்காத நீங்க இங்க ஆள் இல்லைன்னு திருப்பி போறதெல்லாம் ரொம்ப சிரமம். அதுவும் நார்த் சைட்ல, ஈஸ்ட் வெஸ்ட் சைட்ல இருக்கிற பட்டாளக்காருக்கெல்லாம் அவருக்கெல்லாம் நல்லா கரெக்டா கைட்லைன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவங்க கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை முத்துசெல்வம் எந்த ஒரு கோரிக்கையை வச்சிருங்க, தயவு செய்து அப்ரூவர் ஆகுங்க. பாதிக்கப்பட்டவருக்கு அட்லீஸ்ட் அவரோட பிரின்சிபல் அமௌண்ட்னாலும் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாமே சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டும் ஃபுல் சப்போர்ட்டா நமக்கு இருக்கு. நான் நிறைய அப்ளிகேஷன் EOW தமிழ்நாடு ஐஜி கிட்ட வச்சிருந்தேன். அது பிரகாரம் புதிய கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஸ்டாஃப் அப்படின்னு உள்ள எல்லாமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இப்போ ஈரோடு EOWல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க கோஆபரேட் பண்ணி மேக்சிமம் பேர் இந்த டைம்ல, அதாவது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிற இந்த டைம்ல மேக்சிமம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க கேஸ். நீங்களோட கேஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் தன்மை, அந்த குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் தான் நம்ம அடுத்த கேஸ் ஷீட் நம்ம கோர்ட்ல ஃபைல் பண்ணும்போது அதுதான் அதோட டெம்போ, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம். வணக்கம்.